அண்ணன் திருமா வந்து ராஜினாமா பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு தெரியுதா, இதுக்கு முன்னாடி அவங்க இல்லையா இவங்க இல்லையான்னு கேட்பாங்க. இது இப்படி போட்டியிறது வந்து இது எலெக்ஷன் கமிஷன் வந்து மறு ஆய்வு செய்ய. சரி, எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க சார் 5 வருஷம் இருக்குன்னா, அதுக்கப்புறம் 2029 தேர்தல் வருது. அப்போ மறுபடியும் வந்து நீங்கள் வந்து எம்பி தேர்தல் நிற்பீங்களா? அப்போ இந்த இடத்துல யார் வந்து கேனைன் ஆகிறான்? மக்கள் தானே ஆகுறாங்க. காட்டுமன்னார் கோயிலில் 5 வருஷம் இருப்பீங்க. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அந்த இடையில ஒரு 2 வருஷம் கழிச்சு நேராக வந்து என்ன சிதம்பரம் தொகுதியில் வந்து 29 நான் போட்டிடுறேன்னு சொல்லுவீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் இது எனக்கு கடைசி தேர்தல் சொல்லி திரும்ப சொல்கிறாங்க. கட்சி தலைவர் பதவியிலையும் இருக்கணும், அதுலேயும் இருக்கணும். இது அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, ஸ்டேட் பாலிடிக்ஸில் நீங்கள் வர்றதை நான் விரும்புகிறேன். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போனீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ச்சிக்கு உதவுன்றதெல்லாம் நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பொசிஷன் விட்டு போகும்போது இந்த நடைமுறை எல்லாருமே இதை பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் போனோன்னா நீங்கள் அதில் ஒரு 6 நாள் போங்க, மீதி 4 நாள் வந்து இங்கே ஸ்டேட் அரசியல் பாருங்கள். அல்ல ஸ்டேட் அரசியல் தான் நான் பார்க்கணும். அப்போ நீங்கள் பாராளுமன்ற தொகுதியில் வேற வேட்பாளர் நிறுத்துங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுபார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யம் ஏற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எம்பிக்களாக இருக்கவங்க, அதாவது வந்து ராஜ்யசபாவாக இருக்கட்டும் லோக்சபாவாக இருக்கட்டும், அந்த 2 இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க. இப்போ வந்து ஒரு நபர் 2 தொகுதிகளில் போட்டிடுறதே ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பதவியில் இருக்கிறவங்க பதவிக்காக போட்டிடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க தூண்டியிருக்கு. இப்போ இதில் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதி எம்பியாக இருக்காங்க, காட்டுமன்னார் கோவிலில் வந்து போட்டிடுறாங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கேவில் இருக்கக்கூடிய CV சண்முகம் அவர்கள் ராஜ்யசபா அந்த இடத்துல வந்து இருக்காங்க, அவரும் வந்து தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எப்படி பார்க்குறது? இல்லை, இது சரியான நடைமுறையான்னு கேட்டால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் முதல்ல பதிவு பண்ணுறேன். இது சரியான நடைமுறை இல்லை. ஆல்ரெடி பதவியில் இருக்காங்க, பதவியில் இருக்கிறவங்க. இப்போது உதாரணத்துக்கு கடந்த காலத்தில் ஒரு மரபு இருக்குது. அந்த மரபு எப்போ உடைக்கப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். 90களில் தான் அது வந்து உடைக்கப்பட்டது. எப்படின்னா, பொதுவாக எம்பியாக இருக்கிற ஒருத்தர் வந்து எம்பி பதவியில் இருந்தவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டாங்க. அது கரண்ட், அதாவது எம்பியாக பதவியில் இருந்தாலும் சரி, அல்ல பதவி முடிஞ்ச பிறகு கூட, ஏன் அந்த பதவி காலம் முடிஞ்ச பிறகு வந்து அடுத்தது வந்து தேர்தல் நோக்கி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தது எம்பி பதவி தான் போட்டிடுவாங்க. ஏன்னா எம்பின்றது ஒரு உயர்ந்த பதவி மாதிரி. இந்தியா முழுமைக்கும் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு உறுப்பினர். அப்போது ஒரு சட்டமன்றத்தில் இருக்கிற ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கிற வந்து ஒரு அசம்பிளிக்கு வந்து ஒரு மெம்பரும் போது எது பெரிய பதவினா எம்பி பதவி தான் பெரிய பதவி. அப்போது எம்பியாக இருந்த ஒருத்தர் வந்து தேர்தலில் வந்து போட்டிட்டு தோல்வியே அடைஞ்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து எம்பி தேர்தலில் நிற்பாங்க தவிர சட்டமன்ற உறுப்பினராக வரமாட்டாங்க. அதை தாண்டி இன்னொன்று கேட்டால் எம்பியாக வந்து கரண்ட்டு எம்பியாக இருக்கிறவங்க வந்து அந்த பதவி வச்சுக்கிட்டே நான் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு அதை நான் ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல தேவையில்லாமல் வந்து ஒரு பை எலெக்ஷன் ஒன்று வரும் இல்லையா? பை எலெக்ஷன் வரும். இது ஒரு சரியான நடைமுறையான்னு கேட்டிங்கன்னா நடைமுறை இல்லைன்னு நம்ம சொன்ன உடனே நான் சொன்னால் சில பேர் பாய்வாங்க. இவ்வளோ நாளாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்போ வந்து இவர் வந்து நின்ன பிறகு தான் உங்களுக்கு வந்து அண்ணன் திருமா வந்து ராஜினாமா பண்ணும்போது அப்போ தான் உங்களுக்கு தெரியுதா, இதுக்கு முன்னாடி அவங்க இல்லையா இவங்க இல்லையான்லாம் கேட்பாங்க. இது ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்பியாக இருந்தவங்க அதுக்கு அடுத்து தான் வந்து அவங்க என்ன செய்யறாங்க கேட்டிங்கன்னா வந்து ஒரு அதிமுக பிளவுபடும் போது அவங்க வந்து சேவல் சின்னத்தில் போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாங்க. அப்போ எம்பியாக பதவியில் இருந்தவங்க, ஆனால் அவங்க ஏன் சட்டமன்ற உறுப்பினர்னா அவங்களுடைய இலக்கு என்னன்னா அவங்க கட்சியின் தலைவர், அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா பிளவுபடும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவின் தலைவராக அவங்க ஆயிடுறாங்க. அவங்களுடைய இலக்கு வந்து முதலமைச்சர் அந்த இலக்கு நோக்கி அடுத்த கட்டம் நகர்றாங்க. அப்போது சட்டமன்ற உறுப்பினரானால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடுத்த இலக்கு அவங்க முதலமைச்சராக வந்து ஒரு டார்கெட் இருந்ததுனால அதை வந்து கடந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்னன்னா ஜெயலலிதா வந்து அப்போ வந்து கரண்ட் எம்பியாக இருந்தாங்களா? அந்த டைமில் எம்பியாக இருந்தாங்கன்னு கேட்டால் அந்த டைமில் எம்பியாக இல்லை. எம்பியாக இருந்தவங்கன்னு வேணால் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து திரும்ப வந்து ஒரு எம்பியாக இருந்தவர்
அப்போ அவருக்காக அந்த தொகுதியில் வந்து எவ்வளோ வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து செலவினங்கள் ஒரு வேட்பாளருக்கு எவ்வளோ செலவு பண்ணுது எலெக்ஷன் கமிஷன். இப்போ அதை வந்து அந்த பதவியை ராஜினாமா போட்டு இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு வர்றாருன்னா இது வந்து இந்த சட்டமெல்லாம் வந்து மறு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சட்டமாக தான் நம்ம அப்படி தான் பார்க்கணும். திருமாவர்கள் நிற்கிறதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணுன்ற நோக்கம் நமக்கு கிடையாது, சரிங்களா? ஆனால் இது வந்து திருமா மட்டுமே இல்லை, இனி வரும் காலங்களில் கூட யாரும் வந்து கேட்டால் ஒரு பதவி வந்துட்ட பிறகு அந்த பதவி 6 ஆண்டு காலம், அதாவது அந்த பதவி ஆண்டு காலம் முழுவதும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணும். பூர்த்தி செஞ்ச பிறகு தான் வரணும். 5 ஆண்டு காலம் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பதவி அந்த இருக்குன்னா அந்த பதவியை பூர்த்தி செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க வந்து அப்படியே ராஜ்யசபா வந்து எம்பி ஆகிறதும் நம்ம பார்த்துருக்கணுமே. கடந்த காலத்தில் ராஜ்யசபா உறுப்பினர் வருது அல்லது கேட்டால் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்கிறது, இதெல்லாம் நம்ம கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். அதிமுக இல்லையா, திமுக இல்லையா இருக்குது. யார் செய்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ அவங்களுடைய பதவி காலன்றது ஒன்று இருக்குது. அந்த பதவி காலம் வந்து நிறைவு செஞ்ச பிறகு தான் அடுத்த வேட்பாளராக வந்து சட்டமன்றத்துக்கும் சரி பாராளுமன்றத்துக்கும் நிற்க முடியும். அப்போ நீங்கள் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்பியாக இருக்கிறேன், இப்போ எனக்கு நான் எம்எல்ஏ ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன், எனக்கு ஒரு தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது அல்லது அரசியல் காரணங்கள் இருக்குன்றதுக்காகவே வந்து இப்படி போட்டியிடுறது வந்து இது எலெக்ஷன் கமிஷன் வந்து மறு ஆய்வு செய்யணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு முறை நீங்கள் நிற்கிறீங்க, அதில் வந்து வெற்றி அடைகிறீங்க, அந்த 5 ஆண்டு காலம் அந்த பதவி காலம் முழுவதும் நீங்கள் முடிக்கணும். அதை முடித்த பிறகு தான் நீங்கள் வந்து அடுத்த இன்னொரு தேர்தல் நிற்க போகணும். இப்போ அந்த பதவியில் இருக்கும்போதே வந்து கேட்டால் நான் வந்து சரி அப்படி ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா இப்படி செஞ்சால் யாராவது செய்வாங்களா நீங்கள் பாருங்களேன். நீங்கள் அந்த பதவியில் இருக்கிறீங்க, ஆனால் சட்டமன்ற வேட்பாளராக நீங்கள் போட்டியிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த பதவியில் நீங்கள் இருக்கக்கூடாது. போட்டியிடும் போதே நீங்கள் வேறு எந்த பதவியிலும் இருக்கக்கூடாதுன்னு இருந்துன்னு வச்சுங்க. போட்டியிடும் போதே வேட்புமனு தாக்கல் செய்தாலே வந்து நீங்கள் வேறு எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாதுன்னா நிற்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நிற்பாங்க? நிற்க மாட்டாங்க. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. இதெல்லாம் வந்து மறு ஆய்வு செய்யக்கூடிய சட்டங்கள். ஆனால் இது எல்லாருக்குமே சௌகரியமாக இருக்கிறதுனால, எல்லாருக்குமே நான் சொல்ல எல்லா கட்சிகளுக்கும் இது ஒரு சௌகரியமாக இருக்கிறதுனால இதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணுறீங்க, இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போட்டியிட விரும்புகிறீங்கன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கள். ஜெயிச்ச பிறகு நான் வந்து ராஜினாமா பண்ணுறேன்றது சரி கிடையாது. ஒரே நேரத்தில் 2 பதவிகள் இருக்கக்கூடாது போது நீங்கள் பதவி ராஜினாமா பண்ணுறீங்கிறது வேறு. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே நீங்கள் வந்து எப்படி சொத்து வரலாம் கேட்குறீங்கல்ல, அது மாதிரி நீங்கள் வந்து அரசு பதவியில் நீங்கள் என்ன பதவியில் நீங்கள் இருக்கிறீங்கன்றதை கேட்டு அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை முடிச்சுட்டு வரணும். அப்போ நீங்கள் பயம் இருக்கும், நம்ம தோத்துட்டோம்னா அந்த பதவியும் போயிடும்டா, எது தோத்துச்சுன்னா அந்த பதவியும் போயிடும், இருக்கிற பதவியும் போயிடும் அப்படின்ற அந்த பயம் வரும். இப்போ என்ன ஆச்சுன்னா ரைட்டு நம்ம எம்பியாக இருக்கணும், இப்போ இந்த எம்எல்ஏ ஆகிட்ட பிறகு அப்போ அதுக்கு வந்து பை எலெக்ஷன் யார் தலையில் விடும் அந்த செலவு? அப்போ அந்த எலெக்ஷன் பை எலெக்ஷன் நடத்துகிற செலவு யார் தலையில் விடும்? அரசு தலையில் தான் விடும் இல்லை. எலெக்ஷன் கமிஷன் தனியாக வருமானம் இருக்கா என்ன? அரசாங்கம் தானே அந்த செலவு எடுத்துக்குது. ஒரு எம்பி தேர்தலில் மீண்டும் வந்து தேர்தல் நடத்தணும்னு சொன்னால், போலிங் நடத்தணும்னா சரி அது கூட போட்டோம். வாக்களித்த மக்கள் 6 வருஷத்துக்கு 5 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் வந்து உங்களை தேர்வு செய்கிறாங்க சார் இல்லையா? அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்க? தன்னோட இடத்துலேருந்து 5 வருஷத்துக்கு இடையில் நீங்கள் பண்ணும்போது என்னுடைய வாக்கு அப்போ நீங்கள் நினச்சா வந்து ராஜினாமா பண்ணுங்க. அப்போ நான் மறுபடியும் வந்து வாக்களிக்கணும் வேற ஒருத்தர் தேர்வு செய்கிறதுக்கு. அது சரியான நடைமுறை இல்லைல்ல. ஓகே, நீங்கள் ராஜினாமாவுக்கு நீங்கள் வேற காரணம் சொன்னாலும் கூட ஏற்றுக்க முடியாது. உடல்நிலை சரியில்லை, ஓட்டுனுடைய நம்பிக்கை இழக்கிறாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்னொரு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி, ஒரு சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதி, அங்கே மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால் நான் ராஜினாமா போட்டு நான் எம்எல்ஏ ஆக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும், காட்டுமன்னார் கோயிலுக்கு போகிறீங்க. காட்டுமன்னார் கோயிலில் இருக்க மக்கள் வந்து வாக்களிக்க தயாரிட்டாங்க. அப்போ ஏற்கனவே இங்கே வந்து வாக்களித்த மக்கள் வந்து கேட்டால் மறுபடியும் திரும்ப வந்து இன்னொருத்தர் தேர்வு செய்து வாக்களிக்கணும். அப்போ மக்கள் தானே இங்கே வந்து கேனைன் ஆயிடுறாங்க, வாக்காளர் தானே கேனைன் ஆயிடுறாங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். அப்போ உங்க யார்கிட்ட கோளாறு இருக்கீங்க? நான் தேர்வு செய்துட்டேன்,
தேர்வு செய்தது நான் தான், என்னால் தான் நீ எம்பி ஆன. ஆனால் என்னுடைய அனுமதியோ என்னுடைய என்கிட்ட ஒரு கேள்வியோ இல்லை என்னுடைய இதுவோ என் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஜஷனோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரிவிக்கிறதோ ஒரு அறிவிப்போ கூட கொடுக்காம நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நான் எம்எல்ஏ போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறீங்க. இது எப்படி சார்? இப்போ நான் கேட்குறேன் சார், எம்எல்ஏ ஜெயிச்சிடுறீங்க சார் 5 வருஷம் அதுக்குன்னா, அதுக்கப்புறம் 2029 தேர்தல் வருது. அப்போ மறுபடியும் வந்து நீங்கள் வந்து எம்பி தேர்தல் நிற்பீங்களா? அப்போ இந்த இடத்துல யார் வந்து கேனைனா வரும், முட்டாளா வருது? கேனைனா சொல்லுங்க, மக்கள் தானே ஆகுறாங்க. நீங்கள் என்ன ஓடி பிடிச்சி விளையாடிருப்பீங்க. அப்புறம் அந்த 5 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டுமன்னார் கோயிலில் 5 வருஷம் இருப்பீங்க. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த இடையில ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன ஒரு நேராக வந்து நான் சிதம்பரம் தொகுதியில் வந்து 29 நான் போட்டிடுறேன்னு சொல்லுவீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு தான் இது எனக்கு கடைசி தேர்தல் சொல்லி திரும்ப சொல்கிறேன். இங்கே நான் திரும்ப அவர்கள் மட்டுமே நான் சொல்லலை. இந்த ஸ்டாண்ட் யார் எடுத்தாலும் தப்பு சார். வாக்களித்த மக்களுக்கு மரியாதை கொடுங்க. உங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க, எவ்வளோ நெருக்கடிகளுக்கு முன்னாடி தேர்வு செஞ்சுருக்காங்க. உங்கள் கட்சியில் உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். உங்கள் கட்சியில் ஏன் தமிழ்நாட்டின் நலன் கருதி கூட நீங்கள் சொல்லலாம். புரியுதா சொல்கிறது? இங்கே இது நிரந்தரம் சார். தமிழ்நாடு என்பது நிரந்தரம், இந்த மண் நிரந்தரம், இந்த பூமி நிரந்தரம். இங்கே இருக்க மனிதர்கள் யாருமே நிரந்தரம் கிடையாது. நேற்று காமராஜர் இருந்தார், காமராஜருக்கு பிறகு வந்து கலைஞர் வந்தார், அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார். இப்படி போயிட்டே இருக்கும் இது. புரியுங்களா? இவங்களால தான் அவங்களால தான் கிடையாது. புரியுங்களா சார்? விதி வகுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மக்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு தனிப்பட்ட உங்கள் கட்சியில் இருக்கிற சிக்கல் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நலன் கருதின்னு சொன்னால் கூட இது வந்து சரியான முறை கிடையாது. ஓகே, சரியான முறை கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு வாசியாக தான் இருக்கிறீங்க. இங்கே இருந்தால் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போகிறீங்க அப்படிங்க. அதை தாண்டி பாராளுமன்றத்திலே ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலாக ஒரு சிலர் மீது இருக்குது. அதுக்கு வந்து காரணம் அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் வேறு காரணங்கள். இதே திருமாவளவன் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஆப்சண்ட் ஆகக்கூடிய எம்பியில் வந்து அவரும் வந்து ஹிட் லிஸ்ட்டில் இருக்கிறாருன்னு கூட ஒரு தகவல் இருக்குது. ஏன் அதுக்கு காரணம் கேட்டால் அதுக்கு அவரே விளக்கம் சொன்னார். ஏன்னா நான் கட்சியின் தலைவராக இருக்கிறேன். ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும்போது தான் அவங்க வந்து குடும்பத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது அப்போ நான் அங்கே போய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அதனால் நான் வந்து பாராளுமன்றத்துக்கு எனக்கு வந்து போக முடியாத ஒரு சூழல் இருக்குன்றத அவர் விளக்கமாக சொல்லியிருந்தார். அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சியின் தலைவராக இருக்கிறவர்கிட்ட நாம் வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே அரசியல் வந்து மாநில அரசியலை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, தொண்டர்களை பார்க்க வேண்டியது இருக்குது, கட்சி நிர்வாகத்தை பார்க்க வேண்டியது. வேறு ஒருத்தர் கட்சியில் இருக்கிற நபருக்கே கொடுத்துடலாம் அந்த சீட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதி வந்து வேறு யாராவது கட்சியில் இருக்கிறவங்க அடுத்த ஆளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இதை ராஜினாமா பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல. இப்போ திடீர்னு ஒரு போட்டியிட வேண்டிய கட்டாயம் வந்து ஸ்டேட்டில் போட்டியிட வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னா அப்போ ஒரு போட்டியிடலாம். ஓகே, அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. கட்சி தலைவர் பதவியிலையும் இருக்கணும், அதுலேயும் இருக்கணும், இது அப்படி இருக்கக்கூடாது. இல்லை, நீங்கள் 1000 காரணம் சொல்லலாம் சார். நான் வரவேற்கிறேன். இப்போ ஸ்டேட் பாலிடிக்ஸில் நீங்கள் வர்றதை நான் விரும்புகிறேன். உள்ளபடியே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக போனீங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ச்சி உதவுன்றதெல்லாம் நான் நம்புகிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பொசிஷன் விட்டு போகும்போது இந்த நடைமுறை எல்லாருமே இதை பண்ணாங்கன்னா அப்போ வாக்களித்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிறுக்கனல் ஆயிடுறேன்றான். ஓகே, வாக்களித்த மக்கள் யாராக இருந்தாலும் சரி, அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வாக்களித்த மக்கள் சிதம்பரம் தொகுதி மக்கள் என்ன நினைப்பாங்க? சின்ன பின்னமாயிருவாங்க. அப்போ அடுத்த முறை நீங்கள் வந்து ஒரு கேண்டிடேட் போடுறீங்க சார், நீங்கள் விசிகா சார்பில் நீங்கள் ஒரு கேண்டிடேட் போடுறீங்க, அவங்க நம்பிக்கையோட வாக்களிப்பாங்களா? அப்போது உங்களுக்கு வாக்களித்த அந்த பாராளுமன்ற வந்து அந்த தொகுதி மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை மரியாதை செலுத்தணும்னா அந்த பதவி காலத்தை நீங்கள் நிறைவு செய்யுங்க. ஓகே, உங்கள் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். எப்படி வந்து ஒரு தலைவராக வந்து நீங்கள் நல்லதுக்கு கூட கெட்டதுக்கு வந்து போகிறீங்களோ அதே மாதிரி இருக்கட்டும்னா நீங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் போனால் நீங்கள் அதில் ஒரு 6 நாள் போங்க, மீதி 4 நாள் வந்து இங்கே ஸ்டேட் அரசியல் பாருங்கள். அல்ல ஸ்டேட் அரசியல் தான் நான் பார்க்கணும், அப்போ நீங்கள் பாராளுமன்ற தொகுதியில் வேற வேட்பாளர் நிறுத்துங்க, அதுதான் சரியாக இருக்கும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.